90 ஏக்கர் பட்டா நிலம் வக்புக் வாரியத்துக்குள் போனது எப்படி? திருச்செந்துறை பழனி கிராம மக்கள் ஆவேசம். இஸ்லாமியர்களை காப்பாற்ற டபுள் கேம் ஆடும் மு.க. ஸ்டாலின். சீக்ரெட்டை தூண்டிய மத்திய குழு. உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு பறந்த அதிர்ச்சி ரிப்போர்ட். வணக்கம் நண்பர்களே. இஸ்லாமியர்களின் வக்புக் வாரியத்தில் ஏகப்பட்ட மோசடி நடந்து கொண்டிருப்பதாக மத்திய அரசுக்கு தொடர்ந்து புகார்கள் சென்று கொண்டிருந்தது. அதாவது, எங்களது முன்னோர்களின் பூர்வீக சொத்துக்களை நாங்கள் விற்பனை செய்ய சென்றால் கூட வக்புக் வாரியத்தில் கடிதம் வாங்கி வர வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்று திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்துறை கிராம மக்கள் மாவட்ட கலெக்டரிடத்தில் புகார் அளித்தார்கள். கிராமத்து மக்களின் சொத்துகள் மட்டுமின்றி அங்குள்ள 1000 ஆண்டு பழமை வாய்ந்த சிவன் கோவிலும் வக்புக் வாரியத்துக்குள் இருப்பதாக கூறினார்கள். இதன் காரணமாகவே இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. லோக்சபாவிலும் இதை நிர்மலா சீதாராமன் பதிவு செய்தார். இதையடுத்து அங்கு துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பின்னர் திருச்சி மாவட்ட கலெக்டர் திருச்செந்துறை கிராமத்து மக்கள் தங்களது நிலத்தை விற்பனை செய்ய வேண்டும் என்றாலோ, அங்குள்ள புதிய நபர்கள் நிலங்களை வாங்க வேண்டும் என்றாலோ வக்புக் வாரியத்திடம் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று அறிவித்தார். அந்த அளவிற்கு தங்களுக்கு சம்பந்தமில்லாத நிலங்களை எல்லாம் வக்புக் வாரியத்திற்குள் கொண்டு வந்துவிட்டு இவர்கள் தங்களது சொத்துகள் போன்ற மோசடி வேலைகளில் ஈடுபட்டு வந்தது அப்போதே வெளிச்சத்துக்கு வந்தது. இந்த மோசடி வேலையை இவர்கள் நீண்ட காலமாக இந்தியா முழுக்க செய்து வருகிறார்கள் என்பதனால்தான் சமீபத்தில் மக்களவையில் வக்புக் வாரிய திருத்த சட்ட மசோதா தாக்கல் செய்தது மத்திய அரசு. ஆனால் அதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த போதும் அந்த மசோதா வெற்றி பெற்று இந்திய ஜனாதிபதியால் சட்ட வடிவம் பெற்றது. என்றாலும் வழக்கம் போல் உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் மனு தாக்கல் செய்ததை அடுத்து தற்போது அதற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து வைத்திருக்கிறது. அது குறித்த விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த நேரத்தில் தான் தற்போது திண்டுக்கல் மாவட்டம் பாலசமுத்திரம் என்கிற கிராமத்தில் உள்ள 90 ஏக்கர் நிலம் வக்புக் வாரியத்துக்கு சொந்தமானது என்று சொல்லி பத்திரப்பதிவிற்கு தடை செய்யப்பட்டுள்ளதாம். கடந்த 3 ஆண்டுகளாக அங்குள்ள நிலங்களை விற்கவோ வாங்கவோ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த கிராமத்து மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்ட நிலையில் பயந்து போன வக்புக் வாரியம் பாலசமுத்திரம் கிராமத்தில் உள்ள நிலங்கள் வக்புக் வாரியத்துக்கு சொந்தமானது இல்லை என்று சொல்லி பத்திரப்பதிவுக்கு அனுமதி அளித்திருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று திரண்டு போர்க்கொடி பிடித்ததால் தற்போது இந்த விவகாரத்திலிருந்து வக்புக் வாரியம் பின்வாங்கி இருக்கிறது. தமிழக அரசும் இது வக்புக் வாரியத்திற்கு சொந்தமான நிலமில்லை என்று கூறியிருக்கிறது. அது மட்டுமின்றி தனியார் பெயர்களில் அந்த நிலங்களுக்கு பட்டா இருக்கும் நிலையில் இது எப்படி மொத்தமாக வக்புக் வாரியத்துக்குள் போனது என்கிற விசாரணையும் தற்போது நடைபெற்று வருகிறது. இதே போன்றுதான் இந்தியா முழுக்க பல சொத்துக்களை இந்த வக்புக் வாரியம் ஆட்டையை போட்டு வருகிறது. அதனால்தான் திருச்சி மாவட்டம் திருச்செந்துறையில் தங்களுக்கு எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து இப்போது பழனியிலும் தங்களுக்கு எதிராக அனைவரும் திரும்பிவிட்டதால் முன்கூட்டியே வக்புக் வாரியம் இந்த மோசடி வெளியிலிருந்து பின்வாங்கி இருக்கிறது. ஆனால் இப்படி பொதுமக்களை மோசடி செய்யும் ஒரு வக்புக் வாரியத்துக்கு ஆதரவாக உச்சநீதிமன்ற திமுக வக்புக் வாரிய திருத்த சட்டத்துக்கு தடை கோரி இருப்பது மேலும் பொதுமக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்துறையில் ஏற்பட்ட அதே நில மோசடி தற்போது பழனியிலும் நடந்துள்ளது. இது தமிழக அரசுக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும்போது வக்புக் வாரியத்தின் மோசடியை இவர்கள் மூடி மறைக்க நினைப்பது ஏன்? அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவது ஏன்? அப்படி என்றால் இதன் பின்னணியில் தமிழக அரசுக்கும் பங்குள்ளதா? அதனால்தான் இந்த மோசடி வாரியத்துக்கு இவர்கள் ஆதரவாக செயல்படுகிறார்களா என்று பாதிக்கப்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் திமுகவுக்கு எதிராக தங்களது கருத்தினை பதிவு செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது வக்புக் வாரியத்தால் பாதிக்கப்பட்ட கிராமத்து மக்கள் ஒன்று சேர்ந்து தங்களது பூர்வீக சொத்துக்களை தங்களிடத்தில் பட்டா இருந்தும் கூட வக்புக் வாரியம் எப்படியெல்லாம் அபகரித்து வைத்திருக்கிறது என்பது குறித்த ஒரு மனுவை வழக்கறிஞர் மூலம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய தயாராகி வருகிறார்கள். ஆனால் அந்த பகுதியில் உள்ள திமுக நிர்வாகிகளோ இதை உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள், தமிழ்நாடு அரசை இந்த பிரச்சனையை உங்களுக்கு தீர்த்து விடுவார்கள், குறிப்பாக வக்புக் வாரியத்துக்குள் ஏழை எளிய மக்களின் பட்டா நிலங்கள் போயிருந்தால் அவற்றை மீட்டுக் கொடுக்குமாறு சர்பதிவாளர் அலுவலகத்தில் தமிழக அரசு கூறியுள்ளது. அதனால் நீங்கள் இதை உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தமிழ்நாடு அரசை தீர்த்து விடுவார்கள் என்று அவர்களை சமாதானப்படுத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த அளவுக்கு திமுக ஆட்சி நடக்கும் தமிழ்நாட்டிலேயே இப்படி ஏழை எளிய மக்களின் சொத்துக்களை வக்புக் வாரியம் அபகரித்து வருவது நன்றாக தெரிந்தும் இந்த மு.க. ஸ்டாலின் இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கிக்காக அவர்களின் மோசடியை மூடி மறைத்து கபட நாடகம் ஆடியிருக்கிறார். இப்படி வக்புக் வாரியத்தின் மோசடி அனைத்தும் தெரிந்தும் வக்புக் வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக மனு தாக்கல் செய்திருப்பது மேலும் பொதுமக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமிய செய்யும் மோசடி பெரிய அளவில் அம்பலத்துக்கு வந்து அவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தற்போது சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கும் ஒரு உத்தரவு போட்டுள்ளது திமுக. அதில் பொதுமக்களின் பட்டா நிலங்கள் வக்புக் வாரியத்துக்குள் வந்திருந்தால் அதை அவர்களிடம் மீட்டுக் கொடுத்து விடுங்கள் என்று மு.க. ஸ்டாலின் ஒரு ரகசிய உத்தரவு போட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
அந்த அளவுக்கு தங்களது வாக்கு வங்கி அரசியலை இந்த மு.க. ஸ்டாலின் காப்பாற்றிக் கொண்டு வருகிறார். அவர்கள் செய்யும் மோசடியிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சார் பதிவாளர்களுக்கு புதிய உத்தரவு போட்டு உள்ளார். இந்த செயல்பாடு அவர் மீது பொதுமக்கள் மத்தியில் மேலும் அதிருப்தியை அதிகப்படுத்தியிருக்கிறது. அடுத்த செய்தி. பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை கண்காணிக்க புதிய சேட்டலைட் உருவாக்கும் இந்தியா. 22,500 கோடி ஒதுக்கீடு. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதி முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்திய இந்தியா தற்போது நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பை அதிகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதற்காக டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை அழிக்கும் ஆபரேஷன் சிந்தூரின் செயல்பாட்டில் உளவுத்துறை முக்கிய பங்கு வகித்தது. பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த இடம் குறித்த தகவலை அவர்கள் கொடுத்ததன் அடிப்படையில் தான் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த வகையில் உளவுத்துறைக்கு மேலும் பலம் கூட்டும் வகையில் அடுத்த செயற்கைக்கோள் அமைப்பை இந்தியா துரிதப்படுத்த வேண்டும் என்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து ஆயுதப்படைகளும் உளவுத்துறை இயந்திரங்களும் மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் 22,500 கோடி செலவில் ஒரு சேட்டலைட் உருவாக்குகிறது மத்திய அரசு. மொத்தம் 52 உளவு செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டு அதில் 31 செயற்கைக்கோள்களை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்படுவதோடு 21 செயற்கைக்கோள்களை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் எல்லையை பாகிஸ்தானின் செயல்பாடுகள் மற்றும் பயங்கரவாதிகளின் செயல்பாட்டை கண்காணிக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. அதிநவீன டெக்னாலஜி பொருந்திய இந்த சேட்டலைட்டுகளை 3 தனியார் நிறுவனங்களிடம் கொடுத்து இந்தியா உருவாக்குகிறது. இதை உருவாக்க 18 மாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற சேட்டலைட்டுகளை ரஷ்யா, உக்ரைன் போரில் பயன்படுத்தினார்கள். ஆனால் இப்போது இந்தியா அதைவிட இன்னும் அதிகமாக அதிநவீன தொழில்நுட்பங்கள் பொருத்தப்பட்ட இந்த சேட்டலைட்டை உருவாக்குகிறது. இதன் மூலம் இந்திய எல்லை பகுதியில் இருந்தபடியே பாகிஸ்தானை முழுமையாக கண்காணிக்க முடியும். அங்குள்ள தீவிரவாதிகள் எங்கெங்கும் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த சேட்டலைட் உடனுக்குடன் இந்தியா உளவுத்துறை மற்றும் இராணுவத்திற்கும் தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கும். அந்த வகையில் விண்வெளித்துறை மட்டுமின்றி பாதுகாப்பையும் உறுதியாக்கி இந்தியா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகிறது. அந்த வகையில் இனிமேல் இந்தியாவுக்கு எந்தவித அச்சுறுத்தல்களும் ஏற்படக்கூடாது. இந்திய மக்களுக்கு ஒரு இராணுவத்திற்கும் எந்தவித பாதுகாப்பு குறைபாடும் இருக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த சேட்டலைட் வெகு விரைவில் உருவாக்கி நடைமுறைக்கு கொண்டு வர பிரதமர் மோடி உத்தரவிட்டிருக்கிறார். இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்த பலுசிஸ்தான் கிளர்ச்சி படை கடந்த 19 நாட்களாக இந்தியா பாகிஸ்தானுக்கிடையே பதட்டமான சூழல் நீடித்து வந்த நிலையில் நேற்று முதல் அமைதி திரும்பியுள்ளது. இதன் காரணமாக எல்லையோர மாநிலங்களில் மீண்டும் விமான போக்குவரத்தை தொடங்கலாம் என்று மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பாகிஸ்தானின் தென்மேற்கு பிராந்தியமான பலுசிஸ்தானை தனி நாடாக அறிவிக்க கோரி அங்குள்ள பலுசிஸ்தான் விடுதலை படை பாகிஸ்தான் ராணுவத்துடன் தொடர்ந்து போரிட்டு வருகிறது. அதோடு தாங்கள் கைப்பற்றும் பகுதிகளில் பாகிஸ்தான் கொடியை இறக்கிவிட்டு தங்களது கொடியை ஏற்றி வருகிறார்கள். தங்களை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று இந்தியா மற்றும் ஐநா சபையிடம் கோரிக்கை வைத்துள்ளார்கள். இந்த நிலையில் இன்று பலுசிஸ்தான் கிளர்ச்சி படையினர் வெளியிட்டுள்ள ஒரு பதிவில் பாகிஸ்தானில் தற்போது பயங்கரவாத ஆட்சி நடக்கிறது. இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதனால் இந்தியா பாகிஸ்தானை தாக்கினால் மேற்கு எல்லையிலிருந்து நாங்கள் பாகிஸ்தானை தாக்கி அழிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எப்போதும் பலுசிஸ்தான் இந்திய ராணுவத்துக்கு உறுதுணையாக இருப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது பாகிஸ்தானுக்குள்ளேயே அவர்களை அழிக்க எதிரிகள் உருவாகிவிட்டார்கள் என்பது தெரிய வந்துள்ளது.